தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளேம் சென்சருக்கு எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது அதை பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா வைப்ரேஷன் சென்சருக்கு எப்படி நம்ம கோடிங் ரைட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எல்சிடிக்கான லைப்ரரி வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஆஸ் என்ட்ரு லிக்விட் கிறிஸ்டல் .h லிக்விட் கிறிஸ்டல் LCD 8, 9, 10, 11, 12, 13. ஓகே, இந்த வீடியோஸ் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எல்சிடிக்கான வீடியோஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணுங்கள் எல்சிடிக்கானது எல்லாமே என்னென்னு. ஓகே, அந்த கோடிங் எங்கேயும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதை மட்டும் நான் எகைன் ஒரு டைம் ரீகால் பண்ணுறேன். ஆஸ் டிஃபைன் வைப்ரேஷன் சென்சார் சென்சார் என்ன பண்ணுறேன் செகண்ட் பின்னில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஆஸ் டிஃபைன் LED 7 LED வந்து என்ன பண்ணுறேன் 7th பின்னில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அன்சைன்டு இன்ட்டு வைப். ஓகே, வைப்ரேஷன் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறேன் வைப் அப்படின்னு என்ன பண்ணுறேன் டேரெக்டாக ஒரு டம்மி வேரியபிள் கிரியேட் பண்ணுங்க. அடுத்து வாய்ட் செட்டப்பில் எதுவுமே சேஞ்ச் பண்ணல. வாய்ட் செட்டப்பில் LCD பிகின் 16,2. ஓகே, 16,2 LCD யூஸ் பண்ண போகிறேன். LCD கிளியர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா Arduino இன்டர்ஃபேஸ் எல்லாமே சேம் தான். அடுத்து எனக்கு என்ன பண்ணேன் ஃபஸ்ட்டு ஃப்ளேம் சென்சர்னு போட்டேன். இங்கே வந்து வைப்ரேஷன் சென்சார் அப்படின்னு போட்டிருக்கேன். அடுத்து வைப்ரேஷன் சென்சார் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்புட்டாக செட் பண்ணியிருக்கேன். எல்இடியை வந்து அவுட்புட்டாக செட் பண்ணுங்க. அதே 5 செகண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ண வச்சுருக்கேன். ஓகே, இது எல்லாமே ப்ரீவியஸ் கோடிங் இருந்தது தான். எதையுமே மாற்றல, சென்சார்ஸ் மட்டும் தான் மாற்றிக்கும். கோடிங் எல்லாமே சேம் தான். அடுத்து வாய்ட் லூப்பில் என்ன பண்ணுங்க வைப்ரேஷன் ஈக்குவல் டு டிஜிட்டல் ரீடு வைப்ரேஷன் சென்சர். டிஜிட்டல் ரீட் பண்ணுறப்ப எங்கே நம்ம வைப்ரேஷன் சென்சரில் வந்து 0 வருதா 1 வருதான்னு செக் பண்ணோம். அப்போ LCD.set கர்சர் 0,0ல் LCD.print வைப் ஈக்குவல் டு வைப். அப்போ நாங்கள் எப்போ என்ன ஆகும் ரீட் பண்ணிச்சு அப்படின்னா சென்சர் டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா 1 வரும், இல்லை அப்படின்னா 0 வரும். வைப்ரேஷன் ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்க LED வந்து ஹை பண்ணு. வைப்ரேஷன் ஈக்குவல் டு 0 இருந்துச்சு அப்படின்னா LED வந்து லோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்து என்ன ஆகும் சம் டிலே வந்து இங்கே வெயிட் பண்ணும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கோடிங் வந்து டேரெக்டாக ஸ்கெட்சில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பண்ணி தரேன். ஏன்னா கோடிங் வந்து என்ன பண்ணுறேன் ஆல்ரெடி நான் வெரிஃபை பண்ணி வச்சிட்டேன். அதனால் வந்து டேரெக்டாக ஸ்கெட்சில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பண்ணி தரேன். அதனால் கம்பைலிங் வந்து கோடிங் வந்து டன் கம்பைலிங் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கான சிமுலேஷன் ஃபைல் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். சிமுலேஷன் ஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா வைப்ரேஷன் சென்சர் பார்த்தீங்கன்னா இதான் நமக்கு வைப்ரேஷன் சென்சர் வந்து மார்க்கெட்டில் நிறைய அவைலபிள் இருக்குது. அதில் வந்து நீங்கள் டிஜிட்டல் சென்சர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சேம் கோடிங் இதான் யூஸ் பண்ணணும். ஓகே, வைப்ரேஷன் சென்சர் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஹேண்டில் வச்சு ஷேக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஷேக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வேல்யூஸ் வந்து மாறும். ஓகே, அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த சென்சார்ஸ்க்கு வந்து கோடிங் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். ஓகே, இருந்தாலும் ஒரு டைம் அப்லோட் பண்ணிடுறேன். அந்த கோடிங் வந்து என்ன பண்ணுறேன் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து ஓகே கொடுத்துட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிமுலேஷன் வந்து நான் ப்ளே பண்ண உடனே Arduino இன்டர்ஃபேஸ் வைப்ரேஷன் சென்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா நாங்கள் வைப் ஈக்குவல் டு 1 வரும், இல்லை அப்படின்னா 0 வரும். ஓகே, இது வந்து நீங்கள் 2-3 சென்சர் இன்டர்ஃபேஸ் பண்ணி கோடிங் ஏதாவது ப்ராஜெக்ட் மாதிரி கோடிங் வேணும் அப்படின்னு கேட்டாலும் என்ன பண்ணுறேன் அதுக்கான வீடியோ மேக் பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து என்ன பண்ணேன் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணிட்டேன். சுவிட்சை ப்ரெஸ் பண்ண உடனே LED வந்து ரெட்டு வந்து ஆன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் ரிலீஸ் பண்ணுறேன், LED வந்து 0 ஆகிடுச்சு. ஓகே, அப்போ அந்த கோடிங் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அந்த கோடிங் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கங்க. நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட் நோட்டிஃபிகேஷனில் வந்து அப்டேட் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே கைஸ், தேங்க்யூ.